வணக்கம். நான் தமிழர் நலன் அறக்கட்டளையிலிருந்து தில்லைநாயகம் பேசுறேன். இவரு இந்த மருது சேனையில வந்து ஆதிநாராயண தேவர்னு ஒருத்தர் இருந்துகிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. கொண்டாடாம இருந்துகிட்டு இதுல வந்துட்டு விளக்கண்ண அவன் ஒத்த ஓட்டுக்காரன்டா. அந்த சிவகங்கை ஜமீன்தாரன் ஒரே ஒரு ஓட்டரு. அவனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த சமூகத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு மயிரும் கிடையாது. சிவகங்கை ஜமீன்தார் வந்து ஒத்த ஓட்டு. அவன் இந்த இதுக்கு என்ன செய்ய ஒரு மசூரும் செய்யல. இதை நான் வந்து முதல்ல வன்மையா கண்டிக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒத்த ஓட்டுன்னா அப்படி செத்த ஓட்டா இல்ல நீ வெத்து வேட்டா ஒன்னு இப்படி கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவன் ஒரே ஒத்த வீடுகாரன் ஜமீன்தாரை வச்சுட்டு மொத்த வீடுகாரன் நீங்க எங்க போனீங்க? சிங்களா இருந்தாலும் சிங்கம் கேக்குறியா? அதை புரிஞ்சுக்கோங்க. சும்மா அப்புறம் வந்து மருது பாண்டியர் மன்னர்னு சொல்லு. அதுல எங்களுக்கு யாங்க அதை அமைதியா கடந்து போயிடுவோம். ஆனா மருது பாண்டியர் தான் மன்னர், மற்றவங்க எல்லாம் மன்னர் இல்லைன்னு சொல்றிய. அது என்ன பேச்சு பேசுற? மருது பாண்டியர் எந்த நாட்டு மன்னர்? எந்த நாட்டு மன்னர் சொல்லு? எந்த நாட்டு? அவங்க அப்பா யாரு? சும்மா மருது பாண்டியர் மன்னர் மன்னர் கிடக்குற. என்ன மன்னர்? ஒவ்வொரு தொண்டைமான், புதுக்கோட்டை தொண்டைமான் ராஜ்யம், ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானம், அப்புறம் வந்து சிவகங்கை சமஸ்தானம், இதுகளுக்கெல்லாம் இப்ப சிங்கம்பட்டி, இப்படி சிங்கப்பட்டி சமஸ்தானம், இப்படி இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு வரலாறு இருக்கு. அங்க இருக்கிறவன் தீர்த்தபதி. இப்ப சிங்கம்பட்டியில இருக்கவன் தீர்த்தபதி தான் போடணும். சிங்கம்பட்டியில ஒருத்தன் வந்து பாண்டியன்னு போடக்கூடாது. அதே மாதிரி ராமநாதபுரம் சேதுபதி தான் போடணும். சேதுபதியில ஒருத்தன் பாண்டியன்னு போடக்கூடாது. அதே மாதிரி சிவகங்கையில உடையன தேவர்னு போடுறாங்கன்னா உடையன தேவர் தான் போடணும். முத்துடநாத பெரிய உடைய தேவர், வேங்கன் பெரிய உடைய தேவர், அப்படித்தான் போடவே தவிர பாண்டியன்னு போடக்கூடாது. பாண்டியன்னு போட்டா என்ன அர்த்தம்? அது அசல் வித்துன்னு அர்த்தம். அந்த இடத்துல அது அசல். பாண்டியனுக்கு அங்கிட்ட வேலை. பாண்டியன் மதுரையாண்டா பாண்டிய மன்னன் சுந்தர பாண்டியனும் வீரபாண்டியனும் அழிஞ்சு போய் பாண்டியராஜ்யமே அழிஞ்சு போச்சு. அது அழிஞ்சது 1500லயே அது அழிஞ்சு போச்சு. இவர் 1772 800 வந்து நின்றுட்டு நான் பாண்டியன்னு போட்டா என்ன அர்த்தம்? எந்த சமஸ்தானத்துல பாண்டியன் போடுவாங்க? ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானத்துல யாராவது ஒருத்தர் பேர் பாண்டியன் இருக்கா? அது வந்து ஒரு ஒரு ராஜ்யங்களுக்கு உள்ள ஒரு கட்டுக்கோப்பு. அது தெரியாம அவர் பேர்ல தான் பாண்டியன் இருக்கு, மற்ற பேர்லாம் பாண்டியன் இல்லைன்னா ஏன்? எத்தனையோ சேவக பெருமாள் பாண்டிய தேவர், அந்த தேவர் திருநெல்வேலியில 1000 ஒரு 16 பாளையத்துல ஒரு 5-6 பாளையத்துல பாண்டியன் பேர் இருக்கு. யாருக்குமே பாண்டியன் பேர் இல்ல. இவருக்கு மட்டும் தான் பாண்டியங்கிற பேரு வந்து முக்குளத்தூருக்கு பொதுவான பேரு. அது யாரு வேணாலும் வச்சுக்கலாம். மருது பாண்டியருக்கு அப்படி வைக்கப்பட்ட பேர் தான். மருது பாண்டியர்னா அவங்க அப்பா யாரு? அவங்க அப்பா பெரியா மொக்க பழனியப்பன் வருது. அவங்க மொக்க பழனியப்ப பாண்டியனா இருந்திருக்கணும்ல. சரி, நம்ம முக்குளத்தூர், நம்ம ஒற்றுமையா இருக்கிறோம். முக்குளத்தூர் தான். நான் வந்து முக்குளத்தூர் கிடையாது, நான் அகமுடைய வெள்ளாளன்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் உன்னை செருப்பு கலத்தி அடிக்கான். அதையும் பார்க்கத்தான் செய்யறான். அதையும் வாங்கிட்டு நீ சொல்லிட்டு இருக்க. நீ என்ன நோக்கத்தை சொல்லிட்டு போ. அது பிரச்சனை இல்லை. முதல்ல பேச்சு ஒழுங்கா பேசு. ஒரு மயிறு அவன் ஜமீன்தாரை பார்த்து மயிறு என்ன மயிறு? நீ பெரிய மயிரா? நான் கேக்குறேன். இந்த புடிங்கிருவே நீ? அறிவுலாம் பேசக்கூடாது. இருக்குன்னா ஒழுங்கா பேசு, இல்லைன்னா வெளியே போ. நீ மருஜன படத்துல தியாகர படத்தை ஏன் போடுத? நீதான் வெள்ளாளனாச்சே. அகமுடைய வெள்ளாளரே நமக்கு துளுவர் முதலியார்னு என்னமோ சொல்லிய. அங்க போ. அவரு அப்புறம் வந்து கோயில்ல வந்து அவங்களுக்கு தான் மன்னருக்கு தான் சிலை இருக்குமா? எந்த மன்னருக்கு? திருச்செந்தூர் கோயில எந்த மன்னருக்கு சிலை இருக்கு? பழனியில எந்த மன்னருக்கு சிலை இருக்கு? மதுரை சொக்கநாத நாயக்கருக்கு தான், ஏதோ சொக்கநாத நாயக்கரா ஏதோ நாயக்கருக்கு தான் சிலை இருக்கு. சொக்கநாத நாயக்கரா திருமல் நாயக்கரா முதல்ல வந்தாரு. திருமல் நாயக்கரா மதுரை கோயில கட்டினாரு. தத்தி மாதிரி பேசுறேன். திருமல் நாயக்கரா கோயில கட்டினாரு. அதுக்கு முன்னாடி கோயில் இல்லையா? திருவிளையாடல் புராணத்துல நக்கீர காலத்திலே கோயில் இருந்துச்சுதானே இருக்கு. அங்கே இருக்க நீ தடாதகை நாச்சியார் தானே இருக்குது. இவன் நாயக்கர் வந்து அதுக்கப்புறம் அவன் அதுல கொஞ்சம் கட்டுமானத்தை சேர்க்கிறான். உடனே அது அவன் கெட்டது ஆயிடாது. மதுரை கோபுரம் தெரிஞ்சிட செய்த மருது பாண்டியர் பாருங்கடின்னு சொன்னா அதுக்காக மதுரையே கோயிலே கட்டினது மருது பாண்டியர் அர்த்தம் கிடையாது. இவர் அதுல ஒரு ஏதோ கட்டுறாரு, ஒரு முட்டை கோபுரத்தை எக்ஸ்ட்ராவா எழுப்பி விடுறாரு. அவ்வளவுதான். அது அவர்தான் மண்ணை நாங்க எடுத்து விட்டா டப்பி ஆகிரும். இங்க பாரு முதல்ல வந்து இந்த நீ என்னமோ நாங்க என்னமோ பொய்யா பேசிட்டு இருக்க மாதிரியும், நீ என்னமோ பெரிய உண்மையை கண்டுபிடிச்சது மாதிரியும் நான் ஆவணமா போட்டுருவேன். நீ ஆவணமா போட்டு நாங்களும் ஆவணமா போடுவோம். ஆவணமா போட்டு நீ கோவணமே இருக்காது உனக்கு. ஆவணமா போட்டு நீ இங்க பாரு, பொய்யான பேரு பொய்யான இதுல வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அப்படி ஒரு பொய்யான தேவையே கிடையாது எங்களுக்கு. அப்படி ஒரு பொய்யான பெருமையில ஒருத்தன் வாழ்ந்தானா அவன் மரவனே கிடையாது. அது என்ன மரவன்? அவன் மறவன் சொன்னா அவன் சுத்தமான வீரனா இருந்தா தான் அவனுக்கு பேர் மறவன். சும்மா பொய்யும் புரட்டையும் ஒரு புகழையும் வச்சுக்கிட்டு பேசுறது அப்படின்னா அதெல்லாம் மரப்பையில கிடையாது, மறவனே கிடையாது. நீ எடுத்து போடு, தைரியமா நான் சவால் விடுறேன். நீ எடுத்து போடு, நானே எடுத்து விடுறேன். யாரு சவால் விட்டு பார்ப்போம். பகிரங்கமா சவால் விடுறேன். நீ ஏன் நானான்னு பாத்துரும்.
சும்மா உட்காந்துட்டு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கியா? ஆவணத்தை எடுத்து போட்டுருவேன். என்ன ஆவணத்தை எடுத்து போட்டுருவேன்? மருது பாண்டியர் நாங்க என்னது அந்த காமசாஸ்திரமா அந்த படத்திலே பாட்டே வருது. அடி சின்னத்தனமாக என்னாலே உனக்கு தெரியாது என் விவரம், பாண்டி நாடு சிவகங்கை நகரம், ஆண்டு வந்த தேவர் குல சிகரம். சிகரத்தை அண்டர்லைன் பண்ணு, தேவர் குல சிகரம். அப்புறம் அடுத்த வரி வீரன், அண்டர்லைன் பண்ணு, வீரன். வீரன் சின்ன மருது பெரிய மருது சேர்த்த பாரம்பரியம். வீரன் தான், மன்னர் சொல்லலைங்க. கண்ணாதினே பாட்டு எழுதுறான். மருது பாண்டியருக்கு என்ன எழுதுறான்? மான மரவரங்கள் மருது பாண்டியரின் மார்பினர்களும் பாருங்கடின்னு எழுதுறான். மான மரவர் தான் எழுதுறான். எல்லாம் மரம் முக்குளத்தோருக்கு என்னது? இப்ப பிஎஸ்எஃப்னு ஒரு அமைப்பு இருக்குது, மிலிட்டரின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இப்ப பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு பாதுகாப்பா ஒரு ஸ்குவாடுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இந்த 3மே மிலிட்டரி தான், இந்த 3மே ராணுவம் தான், 3மே வீரர்கள் தான். அதே மாதிரிதான் நம்மளும் கல்லர் வருது, மரவர் வருது, அகமுடி வருது. இப்ப கல்லர் வந்து ஒரு இரவுல ஒரு போருக்கு போறதா சொல்றேன். அப்படி போறாங்கன்னா அவங்க வந்து அப்படியே வீட்டுல போய் படுத்து தூங்கிட மாட்டாங்க. அவங்க மரவனோட வந்து சேர்ந்துடுவாங்க, மரவரோட சேர்ந்து தான் போராடுவாங்க. சப்போஸ் மரவர்களும் தோத்துட்டாங்கன்னா நேரம் அப்படியே நம்ம தோத்துட்டு அவன் வீட்டுக்கு விட மாட்டான். அவன் ராஜாராணியை காப்பாத்த ஓடி வந்து நம்ம அந்த அகம்படியர் இருக்கிற குரூப்போட சேர்ந்து அவனும் போராடுவான். இங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோ, கள்ள மரவன் அகம்படிய மரவன் எல்லாருமே மரவன் தான். எல்லாருக்குமே 3 பேருமே மரவன் தான். இதுல என்ன 3 பேரும் மரவாங்கிற பேர் தான். அகம்படிய மரவன் முதல்ல பொண்ணு குடிச்சு அகமுடையார் கிடையாது, நீ அகம்படிய. அகம்படியனுக்கும் அகம்படிப்போம் நம்ம அருப்புக்கோட்டில் இருக்கிறது அகம்படியர் மகால் தான் இருக்கும், அகமுடையார் மகால் கிடையாது. அகமுடையாரே அகம்படியர் போட்டு குழப்பக்கூடாது. நம்ம 3 பேருமே மரவன் தான். அகம்படிய மரவன், கள்ள மரவன், அவ்வளவுதான். அப்படித்தான் மரவன். இதுல வந்து யாருக்கு ஒரு இதுக்கு பிஎஸ்எஃப் மிலிட்டரி, பிஎஸ்எஃப் மிலிட்டரிக்கு சண்டை வந்தா எப்படி இருக்கும்? அப்படித்தான். அப்படியே சண்டை எல்லாம் ஒண்ணுதான். நம்ம 3 பேர் ஒன்னா இருந்தாதான் ஆள முடியும். இப்ப பிரிஞ்சு போனதான் நம்ம ஆளுமை இல்லாம போனோம். நீ மறுபடியும் உட்காந்துக்கு பிரிச்சுக்கிட்டு நீ ஏன் அப்படி நினைக்கிற? மருதுபாண்டியருக்குள்ள மரியாதை மருதுபாண்டியர் கிடைக்கும், எல்லாரும் கிடைக்கும். நீ எனக்கு நீ மருதுபாண்டி நீ வந்து அகம்படியார் அரசியல் பண்ணி நீ ஏதாவது பெரிய ஆளான் பண்ணலாம் நினைக்கிற. அதுக்கு சமுதாயத்தை பலிகடாக்காத.